வணக்கம். கோயம்புத்தூர் ஆருத்ரா ஃபுட் மிஷின்ஸ்லேருந்து வெங்கடேஷ். நம்ம இன்றைக்கி ஹைட்ராலிக் மிக்சர் மிஷின் பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மிஷினை வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, மிஷின்ஸோட அட்வான்டேஜ் என்ன, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிஷின் வந்து ஹைட்ராலிக்கில் தான் ஒர்க் ஆகுது. இந்த மிஷின் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மிஷின்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து இந்த மிஷின் வந்து மேனுவலாக நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம முறுக்கு, காரசேவு, ரிப்பன் பக்கோடா இதெல்லாம் நம்ம வந்து மேனுவலாக போடும்போது ஆயிலில் டிப் பண்ணி போடுவோம். அதே மாதிரி இந்த மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆயிலில் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு பிழியும். மாவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மேலே போய் வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி வந்து இந்த மிஷின் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஒர்க் ஆகுதுனால நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்கலாம். இந்த மிஷினோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து ஆயிலில் டிப் ஆகி ஒர்க் ஆகிறனால இதில் போடுற முறுக்கு, மிக்சர், ரிப்பன் பக்கோடா இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்து வரனால நம்ம போடுற ப்ராடக்டோட குவாலிட்டி, டேஸ்ட் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மிஷின் வந்துட்டு ஆயிலில் இறங்கி மேலே ஏறுற மாதிரி இந்த மிஷின் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மிஷினில் வீல்ஸ் இருக்கனால நம்ம ஈஸியாக எங்கே மேலே நகர்த்தி கொண்டு போகலாம். நம்ம கடாய் இருக்க இடத்துக்கே கொண்டு போயிட்டு நம்ம வேலை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மிஷினை வந்து நம்ம நகர்த்தி எங்கே இருக்குமோ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பட்டன் தான். அது போக நம்ம அங்கே வந்து பிஎல்சி கொடுத்துருக்கோம். இந்த மிஷினில் இந்த 2 பட்டன் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கான இந்த க்ரீன் பட்டன், சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறது, சைக்கிள் ஸ்டாப் பண்ணுறது எல்லாமே இந்த ஒரே பட்டன் தான். மேலே இருக்க இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப். இந்த 2 பட்டன் மட்டும் இருந்தால் போது இந்த மிஷினை ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். இந்த மிஷின் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே இந்த மவுத் இருக்குது, இதில் வந்து நம்ம டையை ஜஸ்ட் உள்ளே போட்டோம்னாலே போதும், ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டை போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம போட வேண்டிய மாவை நம்ம வந்து இது வழியாக தான் நம்ம போடுறோம். இந்த மிஷினில் நீங்கள் மாவு போட்டதுக்கப்புறம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹாப்பர் ஏரியா வந்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ஆயில் டச் ஆகிற வரைக்கும் வந்துட்டு அது கீழே இறங்கும். ஒன்ஸ் ஆயிலில் டச் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். இது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பரில் இருக்க மாவு வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்பிட்வீனில் உங்களுக்கு முன்னாடியே போதுன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாவும் ஸ்டாப் ஆகிடும். மாவு ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இந்த டோட்டல் செட்டப் வந்து மேலே ஏறிடும். இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுதும். அதுவும் இந்த சிங்கிள் ஒரே பட்டனில் வந்துட்டு ப்ரெஸ் யூஸ் பண்ணாலே போதும். இந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய கடாயை வச்சாலுமே வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து இந்த மிஷினில் வந்து 2 இடத்துல வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த போஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பேரிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம், அதில் ஒரு ரொட்டேஷன் நம்ம கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் வந்து ஒரு பேரிங் சிஸ்டம் வச்சுருக்கோம், அதுலேயும் ரொட்டேஷன் கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அந்த கடாயில் இருக்க எல்லா சைடுமே வந்துட்டு ரொட்டேட் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் இந்த மிஷின் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மிஷினில் இந்த ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து இறங்கி ஏறும்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹாப்பர் வந்து இறங்கி ஏறுற ஸ்பீடை வந்து ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து நம்ம அந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு கொடுத்துருக்கோம். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி இந்த ஹாப்பர் வந்து இறங்கி ஏறுற வேகம், அப்புறம் இங்கேருந்து வர இந்த மாவு வந்து இறங்கி ஏறுற வேகம், இது எல்லாமே வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஈஸியாக. இந்த மிஷினில் இந்த ஹாப்பரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 kg.
இந்த மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 kg 5 kg 10 kg கஸ்டமரோட ரெக்யூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக என்ன கெப்பாசிட்டி கேட்குறாங்களோ அது மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். இந்த ஹாப்பர் வந்து சூடான ஆயில் இறங்கி ஏறும்போது இந்த ஹாப்பர் ஏதாவது ஆகுமானா ஆகாது. இது வந்து ஹெவியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்கனால நீங்கள் வந்து எவ்வளோ சூடான ஆயிலில் வந்து டிக் பண்ணி மேலே ஏற்றினாலும் ஒன்றும் ஆகாது. இதில் இருக்கிற மாவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் இறங்கி ஏறும்போது அது சூடுனால வந்து அதோட தன்மை மாறலாம். அது மாறாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்களோட கடாயோட டயாமீட்டர் என்ன டயாமீட்டர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு நீங்கள் போட்டு ஒரு சிங்கிள் ப்ரெஸ்ஸிங்கில் எவ்வளோ புளிய முடியுமோ அவ்வளோ புளிஞ்சிடலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த மெஷினோட மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மெஷினில் வந்து மெயின்டெனன்ஸ் என்னென்னா, இது ஹைட்ராலிக்கில் தான் ஒர்க் ஆகுது. ஹைட்ராலிக்கில் ஒர்க் ஆகிறதுனால இந்த மெஷினோட ஆயில் லெவல் மட்டும் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஹைட்ராலிக் டேங்க் இருக்குது, அது 30 liters கெப்பாசிட்டி. அதில் ஆயில் லெவல் இண்டிகேட்டர் இருக்கும். அந்த ஆயில் லெவலோட இண்டிகேட்டர் செக் பண்ணிட்டு நீங்கள் ஆயில் குறைய டாப் அப் பண்ணால் போதும். 2 years ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக இதோட ஆயில் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஆயில் ஊற்றினா போதும். இதுதான் இந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ். மற்றபடி எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. இந்த மிஷினோட வாரண்ட்டி பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மிஷினில் வந்து வாரண்டினா வந்து எலக்ட்ரிக்கல் மோட்டர் இருக்குது, சென்சார்ஸ் இருக்குது, PLC இருக்குது, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். அது போக மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தான். அந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து 2 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். மேலும் இந்த மெஷினை பற்றி ப்ரைஸு, இதோட சைஸு, அப்புறம் இது மாதிரி இருக்க அடுத்தடுத்த மெஷின்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எங்களை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மெஷின் மாதிரி வந்து நிறையா டைப் மிக்சர் மிஷின்ஸ் எங்ககிட்ட இருக்குது. அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.